ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமியோட மையத்தில் அதாவது சென்டரில் 99.99 தங்கமும் பிற மதிப்புமிக்க ருத்தேனியம் போன்ற உலோகங்களையும் இருப்பதை இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த பூமி உருவாகி 4.5 பில்லியன் ஆண்டுகளிலிருந்தே இந்த தங்கம் அங்கே தான் குமித்து கிடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏறிக்கிட்டே தான் வருது. அந்தளவுக்கு ப்ரிசியஸான மெட்டல். ஆனால் இப்போது அந்த சென்ட்ரல் இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே இந்த பூமியில் தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற உலோகங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. இப்போ பூமியோட சென்ட்ரலில் தங்கம் போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்கள் மேற்பரப்பில் கசிந்து வருகிறது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஹவாய் எரிமலை பாறை பற்றி விஞ்ஞானிகள் ஒரு பெரிய ரிசர்ச்சை நடத்தியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் தான் இப்போ தங்கம் கசிந்து வருவதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரீசண்டாக ஜெர்மனில் இருக்கிற கோட்டிகன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த சயின்டிஸ்ட்டு இந்த ஹவாய் வெல்கனைஸ் ராக்ஸ் மேலே ஒரு பெரிய ரிசர்ச்சை நடத்தியிருக்காங்க. அதில் சில சாம்பிள்ஸில் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் தான் கோல்டு இருப்பது, அதோடு சேர்த்து பிற மதிப்புமிக்க உலோகங்களும் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பூமியில் இருக்கிற 99.99% கோல்டு பூமியோட சென்ட்ரலில் தான் புதைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சயின்ஸ் அலர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோடு சேர்ந்து பூமி உருவான காலத்திலிருந்தே தங்கம் உட்பட அனைத்து விலை மதிப்பு மிக்க உலோகங்களுமே 3000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புதைஞ்சு கிடக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை நேச்சர் மேகசின்லேயும் வெளியிட்டிருக்காங்க. இதை சயின்ஸ் அலர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக மிகப்பெரிய தங்க இருப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க ஜெர்மனை சேர்ந்த விஞ்ஞானிகள். இந்த எரிமலையோட சாம்பிள்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோல்டை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இருந்த டேட்டாஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது தங்கம் உட்பட பல அரிய வகை கனிமங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத்தோட தங்கம் உட்பட ப்ரிசீஸான மெட்டல்ஸ் எல்லாமே பூமியோட மையப்பகுதியில் தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து நம்ம எவல்யூஷன் க்ரோத்லேயும் ஒரு புதிய கண்ணோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே பூமியோட சென்ட்ரலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு புதிய கண்ணோட்டத்தையும் உருவாக்கியிருக்கு. நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகும் இந்த சூழ்நிலையில் தங்கம் பூமியோட மையத்தில் குவிஞ்சு கிடக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.